ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிடலாம் ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 858 நல்ல நம்பரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா 828 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 858 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. இல்லை ஃபுல் வின்னிங் வர வேண்டிய நம்பரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் தான் அடிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக கிளிக் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறான். 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 24 244 சொல்லி கொடுத்துருந்தேன். 244க்கு ஏபி வந்து ஃபுல் பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏபி வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 20 சொல்லி கொடுத்துருந்தேன். 20க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 75 சொல்லி அடிச்சிட்டான். 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏபி 48 கொடுத்து 481 இல்லை 486 சொல்லியிருந்தேன். ஏபி தான் 48 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிசியில் வந்து 48 அடிச்சிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 88 828 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 858 சொல்லி அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன். எப்படி அடிச்சிருக்க மட்டும் சின்ன பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பார்க்காதவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே அடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே சி போர்டு வந்து பாருங்கள் 4 ரிப்பீட் வந்து 4 அடிச்சிருந்தான். இந்த ரிப்பீட் அடித்தாலே கரெக்டாக 5 நாள் விட்டு ரிப்பீட் தான் அடிக்கிறேன். என்னென்னா 5 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு கரெக்டாக 5 நாள் விட்டு ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிச்சிருப்பான். கரெக்டாக கேப்பில் பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எங்கெல்லாம் அடிக்கிறானோ அது திருப்பி 5 நாள் விட்டு ரிப்பீட் தான் அடிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 கரெக்டாக 5 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சி போர்டு 8 அப்போ ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் வரணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப்பு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு ரிப்பீட் 4 நாள் அடிக்கும்போது பார்த்தா 5 நாள் விட்டு பார்த்தா ரிப்பீட் வந்து 1 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு 9 அடிக்கும்போது கரெக்டாக 5 நாள் விட்டு பார்த்தா ரிப்பீட் வந்து 8 சொல்லி ரிப்பீட் வந்து நிற்கும். கரெக்டாக முடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பிசியே வந்து கரெக்டாக அடிச்சிருப்பான். என்னென்னா இது பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இங்கே ரிப்பீட் 4 நாள் அடிக்கும்போது பிசி 64க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 74 பி போர்டை ப்ளஸ் பண்ணி 74 அடிச்சிருப்பான். 64க்கு 74 அடிச்சிருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள் ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 1 சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிச்சிருப்பான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கும்போது பிசி ஒரு 99க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 99க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 09 அடிச்சிருப்பான். ஓகேவா. கரெக்டாக திருப்பி 5 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 48க்கு 58 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எதிர்பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 28 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 48 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிட்டான். நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் வேறு மாதிரி ஒன்று அடிச்சுட்டு போயிடுறான். 28 எதுக்காக போனேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து 28 பெண்டிங் நம்பர். அது மட்டும் இல்லை நமக்கு 427 ஒரு நம்பர் நிறுத்தி வச்சுருந்தான். அப்போ நமக்கு சி போர்டு 8ன்னு வந்தால் 428 நம்ம எதிர்பார்த்தோம். 428 ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 857 ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி 858 சொல்லி கரெக்டாக முடிச்சிட்டான். அதே மாதிரி ஏசி வந்து நான் 88 தான் நீங்கள் கொடுத்துருந்தேன். அதுக்கு ரூட் தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே ஏசி வந்து 87 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 89 கரெக்டாக 5 நாள் கேப்பு. இங்கே ஏசி 87க்கும் 89 கேப்பில் ஒரு ஏசி 88 குறையும். அதே மாதிரி ஏசி 88 தான் நீங்கள் வரும்னு சொல்லியிருந்தேன். 88 கரெக்டாகவே நீங்கள் அடிச்சிட்டான். நம்ம வந்து 828 சொல்லி நம்ம கொடுத்துருந்தேன். ஏபி 82 வர வேண்டிய நம்பர் தான். நம்ம அதனால தான் ஏபி 82 வச்சு 822 சொல்லி கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 858 சொல்லி ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பேட்டர்ன் தான் இன்றைக்கும். அளவுக்கு ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் நானும் ஓப்பனில் ஒரு வின்னிங் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனில் கொடுக்குற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சீபோர்டு கூட பாஸ் ஆக மாட்டுது. அது என்ன பேட் லக்கான்னு தெரியல. ஓகே. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் நம்பிக்கை இருக்குது. ஓகே. நல்ல கெஸ்ஸிங் நாளைக்கு. அதனால் பார்த்துக்கோங்க எப்படின்னு மட்டும் பாருங்கள். நல்லாவே இருக்குது. அது சின்ன டெமோ மட்டும் சொல்கிறேன். என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 89 பிசி 89 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 84 அடிச்சிருப்பான். 89க்கு சி போர்டு மட்டும் பவர் பண்ணி அவன் 84 அடிச்சிருப்பான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 43. அப்போ 43க்கு ஒரு நம்பரை பவர் பண்ணால் 48. அப்போ 48 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 48 இங்கே நாளைக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர வேண்டிய நம்பரை அவன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். ஓகேவா. அவன் எப்படின்னா நாளைக்கு வர வேண்டிய நம்பர் இங்கே அடிச்சிட்டான். ஓகே. அப்போ வந்து கரெக்டாக அந்த பேட்டர்ன் வந்து முடிச்சிருப்பான். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 89க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 84. இங்கே 43க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 48 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து கரெக்டாகவே முடிச்சிருப்பான். 40 இந்த ஷேப்பில் கரெக்டாக. இப்போ அதே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போது இங்கே அடிக்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடிக்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடித்ததுனால அப்போது அங்கே அடிக்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடிக்க வேண்டியது. அதுதான் லாஜிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வரும் மட்டும் பாருங்கள். டீப்பாக பாருங்கள். கரெக்டாக புரியும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இங்கே பிசி பாருங்கள் 19 அடிச்சிருப்பான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 19. அந்த 19க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 64. அந்த 64 திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 46 அடிச்சிருப்பான். 64க்கு ஃபுல் பவர் வந்து
64 அதை திருப்பி 46 அடிச்சிருப்பான். ஓகேவா? 19 அந்த 19க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 64 அந்த 64 திருப்பி 46 அடிச்சிருப்பான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 84 84க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 39 அப்போ 39 திருப்பி 93 சொல்லி அடிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்க வேண்டிய 93 அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அடிக்க போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடிச்சுனா அந்த கேம் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். எப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா BC 93 நல்லாவே இருக்குது. ஓகேவா? அப்படி BC 93 வந்தால் நம்மளோட ஒரே கெஸிங் பார்த்தீங்கன்னா 193 தான் வரணும். ஏன்னா ஒரு நம்பர் நிறுத்துறானா அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணி தான் அடிப்பான். ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 192 சொல்லி ஒரு நம்பர் நிறுத்தி வச்சிருப்பான். அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி கண்டிப்பாக 193 தான் அடிக்கணும். BC 93 அடித்தா அது 193 தான் அடிக்கணும். ஏன்னா 192 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 93 வந்தால் அது 193 தான் வரணும். ஓகேவா? ஏன்னா இதே மாதிரி பேட்டர் தான் நம்ம சொல்லியிருந்தேன். இங்கே 427 தான் 428 வரை எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 857க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 858 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போயுமே ஒரு நம்பர் நிறுத்துறானா அந்த நம்பர் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடிப்பான். அதேமாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 193 சொல்லி நல்லாவே இருக்குது நாளைக்கு. நான் இந்த ரீசனுக்காக மட்டும் சொல்லலை, எதுக்காக சொல்கிறேன் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், கரெக்டாக புரியும் உங்களுக்கு. ஓகே, என்னென்னா நான் இங்கே நமக்கு BC பாருங்கள் 99 BC வந்து 99 கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள். நமக்கு AB வந்து பார்த்தீங்கன்னா 34 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா? 99 BC வந்து 99 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் AB வந்து 34 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு இந்த 99க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 94 99க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 94. அப்போ நமக்கு இங்கே 34க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 39. அப்போ நமக்கு நாளைக்கு வந்து AB வந்து 39 வரணும். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவங்க டைப் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அவங்க டைப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். கரெக்டாக அந்த பேட்டர்னை கொண்டு வரான். எப்படின்னா நான் இந்த தொடர்ந்து இந்த 4 ரிசல்ட்டை மட்டும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 699 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு 342 அது கீழே இருக்கிற 794. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வரப்போதோ இதுதான் கேம். ஓகேவா? இது நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. 699 ஓகேவா? 699 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு AB வந்து 34 வச்சு 342 அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 794. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த 99 ஓகேவா? BC வந்து 99 அதுக்கு என்ன பண்ணான்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 94 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே AB வந்து 34. ஓகேவா? 94க்கு 99 அடிக்கும்போது 34க்கு 39 சொல்லி அடிக்கணும். அதுதான் லாஜிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 6க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 சொல்லி அடிச்சிருந்தா இப்போ நமக்கு இந்த 7க்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கும்போது இந்த 6க்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா 1. அப்போ நமக்கு நாளைக்கு 391 வந்தால் கேம் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பேட்டர்ன் முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 99க்கு 94 இங்கே 34க்கு 39 இங்கே சி போர்டு பாருங்கள், இங்கே ஏ போர்டு பாருங்கள். 6க்கு இங்கே 7 அடிக்கும்போது இங்கே 2க்கு இங்கே 1 அடித்தா கேம் முடியும். அப்போ 391 சொல்லி வரணும். ஓகேவா? அந்த 391 அடிப்பான்னு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்ஸில் வந்துன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 193 சொல்லி ஒரு நம்பர் வரணும். எதுக்காக சொல்கிறேன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் இப்படி தான் அடிக்கிறான். ஒரு நம்பர் எடுத்துருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே மாற்றி அடிச்சிடறான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு AB பாருங்கள் 08ன்னு அடிச்சிருப்பான். AB 08 அதில் 5 நாள் விட்டு பாருங்கள் BC வந்து 08. ஓகேவா? AB 08 கரெக்டாக 5 நாள் விட்டு BC 08. இந்த 08 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 4 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 08க்கு AB எடுத்து BC அடிக்கும்போது இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அதுக்கு வந்து பவர் வந்து 4 சொல்லி பார்த்தா 5 நாள் கேப்பில் வந்து கரெக்டாக முடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் இந்த AB 08 BC 08 அடிக்கும்போது இந்த AB 08 திருப்பினா 80. அப்போ நமக்கு AB 80 கரெக்டாக 5 நாள் விட்டு BC வந்து 80 அடிக்கணும். இப்போ நமக்கு இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ நமக்கு 480 அடிக்கணும். 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 நாள் விட்டு நமக்கு நமக்கு 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 480 அடிக்கணும். ஆனால் 480க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 048 சொல்லி அடிச்சிருப்பான். நம்ம வந்து என்னென்னா 481 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தோம். எதுக்குன்னா இந்த மாதிரி ரீசனுக்காக தான் கொடுத்துருது. அன்றைக்கி வந்து 480 அடிக்க மாட்டான். ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி அடிப்பா சொன்னால் நம்ம 481 486 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே சேம் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 391 சொல்லி வரணும். ஆனால் 390 ஸ்ட்ரைட்டாக அடிக்க மாட்டான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 193 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா BC ஒரு 93 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக முடிச்சிருவான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு AB பாருங்கள் 45க்கு ஃபுல் பவர் வந்து 90 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 48 அந்த 48க்கு ஃபுல் பவர் வந்து 93. அப்போது BC 93 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதான் BC வந்து 93 ட்ரை பண்ணிக்கோங்க.
BC 93 வந்து ஒரே நம்பர் தான். 193 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 119 ரூபாயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணால் வீடியோ வராது, நம்ம அதில் போட்டிருப்போம். நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணுறீங்க, அதில் வீடியோ வராது, போஸ்ட் மட்டும் தான் வரும். ஓகேவா? 199 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கூட டைப் பண்ணி கொடுத்து ஏற்கனவே போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்னென்னா 9087006845. ஓகேவா? இந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் கூட எப்படி ஜாயின் பண்ண டீட்டெயில் சொல்லுவோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 193. ஓகேவா? நல்லாவே இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். 193. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.